கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரை குளத்தில் சபரிவர்மன் என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரரை படுகொலை செய்திருக்கிறது இந்த விஜய் அரசு. மாற்றத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த விஜய் அரசில் பிண நாற்றங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரணமாக 200 கிராம் குட்கா வைத்திருந்ததாக சொல்லி பெட்டிக்கடை வைத்திருக்கின்ற திரு சபரிவர்மன் என்பவரை விசாரணைக்காக அழைத்து சென்ற காவல்துறை கடந்த 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரித்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பியது. 10ஆம் தேதி அன்று அந்த சபரிவர்மனுடைய அலைபேசியை வாங்கிட்டு போக சொன்ன காவல்துறை அதை பெறுவதற்காக காவல் நிலையத்திற்கு சென்ற சபரிவர்மனை கைது செய்வதாக சொல்லி பிறகு சபரிவர்மன் வீட்டுக்கு அவருக்கு உண்டான உடைகளை எடுத்து செல்லுகிற போது குடும்பத்தாரிடம் என்னை காவல்துறை கைது செய்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றார். கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு முன்பு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்படுகிற குற்றவாளிகளை மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கின பிறகு தான் கொண்டு போய் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிட்ட கொடுத்து மெடிக்கலி இஸ் ஃபிட் டு ரிமாண்ட் அப்படின்னு வாங்கின பிறகு தான் சிறைச்சாலைக்கு அனுப்ப முடியும். அப்படி மெடிக்கலி ஃபிட் என்கின்ற சர்டிஃபிகேட்டை வாங்கிய பிறகு 9ஆம் தேதி அன்னைக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட சபரிவர்மனை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த குடும்பத்தினர் சிறைச்சாலையில் சென்று சந்திக்கிறார்கள். அவர் நலமுடன் இருக்கிறார், நன்றாக பேசுகிறார், எந்த விதமான காயமோ அல்லது போலீஸ் சிறைச்சாலையில் தாக்கியதற்காக எந்த புகாரும் அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் 13ஆம் தேதி அன்று ஜெயிலிருந்து போலீஸ் மூலமாக இவங்கள் வீட்டுக்கு அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சபரிவர்மன் உடல்நலை குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி தகவல் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு மருத்துவமனைக்கு போன இந்த குடும்பத்தார் அவரை பார்க்குறதுக்கு அனுமதி கேட்டால் கொடுக்கல. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு மார்ச்சில் இருக்கிறதா சொன்னபோது அந்த குடும்பம் அதிர்ச்சிக்குள்ளாகிறது. அதன் பிறகு இவர் இறந்து விட்டார் என்ற செய்தியே அதன் பிறகு தான் இவர்களுக்கு தெரிகிறது. 10ஆம் தேதி நல்லா இருந்த அந்த சபரிவர்மன் 13ஆம் தேதி மரணம் அடைந்ததாக காவல்துறை தெரிவித்த பிறகு நேற்றைக்கும் இன்றைக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த குடும்பத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. அது ஊடகங்களில் சில தொலைக்காட்சிகள் வந்தது, பல தொலைக்காட்சிகள் வந்ததா என்றால் எங்களுக்கு தெரியவில்லை, நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் போது தான் சினிமா ஷூட்டிங்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். பெரம்பூரிலே வீதியில் வலம் வருவது போன்றும் அரிசியை ரேஷன் பொருட்களிலே கொடுப்பது போன்றும் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தை திசை திருப்புவதற்காக எல்லா கேமராக்களும் தன் முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய பெரம்பூருக்கு செல்லுகிற அந்த விஜயத்தை திரு விஜய் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவதெல்லாம் டைவர்டிக் பாலிடிக்ஸை மட்டும்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. 200 கிராம் குட்கா வைத்திருந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளை அடித்து கொலை செய்திருக்கிறது இந்த காவல்துறை. ஆனால் 40 கோடி ரூபாய் லஞ்சம் குட்கா விற்பனை செய்தவர் முதலாளியிடமிருந்து லஞ்சம் பெற்ற குட்கா விஜயபாஸ்கரை தன் பக்கத்திலே வைத்து சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறது. இதுதான் இந்த விஜய் அரசினுடைய மாற்றம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார்? மேடை போட்டு பேசினார், அந்த குடும்பத்தாரை மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போ என்ன பேசினார் இந்த விஜய்? சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் எஸ்ஐடியை வைத்து அந்த அஜித்குமார் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் திரு விஜய். இன்றைக்கி இந்த சம்பவத்திற்கு என்ன பொறுப்பேற்க போகிறார் முதலமைச்சர்? ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இது காவல்துறையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. எனவே காவல்துறையை இதை விசாரித்தால்
மக்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்படும். அவற்றை பொதுவான ஒரு அமைப்பான சிபிஐக்கு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர் எங்கே? இன்றைக்கு கண்டும் காணாமல் இவற்றை பற்றி வாய் திறக்காமல் ஓடு 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 என்று ஓடுகிற முதலமைச்சர் எங்கே? கரூரிலே எங்களை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஓடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த விஜய் அரசாங்கம் ஓடுகிற மாடல் அரசா இல்லை பிரச்சனைகளை கண்டு பதுங்குகிற அரசா என்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. தாவேக அரசு பொறுப்பேற்ற இந்த 60 நாளில் மட்டும் ஏறத்தாழ 4 சம்பவங்கள் இதுபோல் நடந்திருக்கு. மது போதையில் தகராறு செஞ்ச வெங்கடேஷ் என்கிற சென்னை எம்ஜிஆர் நகரில் காவலாளி பிடிச்சி கைது செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் அவர் உயிரிழக்கிறார். அதே போல் திருச்சியில் ஒரு சம்பவத்தில் ஸ்ரீராம் போலீஸ் ஸ்டேஷன், ஸ்ரீராம் என்பற போலீஸார் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் விசாரித்த பிறகு அடுத்த நாள் அவர் வீட்டில் தூக்கு போட்டுக்கிறார். கிருஷ்ணகிரியில் ஒரு 17 வயசு சிறுவன்கிட்ட ஒரு காவலாளி தகராறு பண்ணு செல்ஃபோனை பறிமுதல் செய்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த சிறுவன் போய் தற்கொலை செய்துக்கிறாங்க. தென்காசி அருகே சிவகிரியில் காவல் நிலையத்தினுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் அந்தோணிராஜ் என்கின்ற ஒரு முதியவரை விசாரணைக்கு அழைத்து டார்ச்சர் செஞ்ச காரணத்தினால அவர் தற்கொலை செய்துகிறார். இப்படி 60 நாட்களில் 4 தற்கொலைகள், 4 போலீஸ் டார்ச்சர்களால் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. என்ன ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு நியாயமா? சட்டம்னா எல்லாருக்கும் சமமானது தான். ஆனால் தாவேகா காரங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். ஈரோடு பவானி பகுதியை சேர்ந்த திரு அருண் என்பவர் ஒரு குட்காவை 140 கிலோ குட்காவை கடத்துகிறாரு. அந்த கடத்தப்பட்ட அந்த அருண் என்பவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே குட்காவை கடத்திய காரணத்துக்காக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். மீண்டும் 4 வருஷம் கழித்து இன்றைக்கு இந்த ஆட்சியில் இதே போன்ற குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவரை ஸ்டேஷன் பெயிலில் விடுறாங்க. காரணம் தாவேகாவுடைய நிர்வாகி. இதே போல் இன்றைக்கி குளித்தலையில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மாற்றுத்திறனாளி சகோதரர் ஒருத்தவர் ஒரு தவறான பதிவை போட்டுட்டார். அந்த பதிவுக்கு மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்ட பிறகு கூட மாற்றுத்திறனாளி என்றும் பார்க்காம அவரை கைது செய்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் ரிமாண்ட் பண்ணாமல் அவங்க அனுப்புகிறாங்க, நீதிபதி அனுப்புகிறாங்க. ஆனால் அதே குளித்தலை பகுதியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை செய்த தாவேகாவுடைய ஒன்றிய செயலாளர் அவர் மேலே இதுவரைக்கும் வழக்கு தொடுக்கல, அவர் கைது செய்யலை. ஆனால் பொதுமக்களே போய் அவரை வீடு பூந்து அடிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஆளுக்கு ஒரு சட்டமும் மற்றவங்களுக்கு ஒரு நீதி, தாவேகா காரங்களுக்கு ஒரு நீதியாக இருக்குது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் பாலியல் குற்றச்சாட்டுக்குள் ஆகியிருக்கிறார். அந்த கட்சியை சேர்ந்த, அந்த அமைப்பை சேர்ந்த அந்த ரசிகை பெண்மணியே குற்றம் சுமத்தியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கை இல்லை. ஆனால் வேடிக்கைன்னா 2 போலீஸ் பாதுகாப்போடு இப்போ போகிறார். ஒருவேளை பாலியல் குற்றம் இவர் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா, இல்லை ஒரு செய்யக்கூடிய எல்லா குற்ற செயலுக்கும் போலீஸ் பாதுகாப்போடு செய்யட்டுங்கிற நோக்கத்தோடு விஜய் அனுப்பியிருக்கிறாரான்றது எங்களுக்கு தெரியல. இதே மாதிரி திருப்பூரில் ஒரு 10 லட்சம் மதிப்பிலான கஞ்சாக்களை கடத்தி சென்ற தாவேகாவுடைய நிர்வாகி கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு எந்த விதமான டார்ச்சரும் நடத்தலை. ஏன்னா அவங்க தாவேகா நிர்வாகி. சாதாரண சாமானியமாக இருக்கிறவங்க தான் அவங்க போலீஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு துப்பில்ல அந்த விஜய் அரசு ஒரு சாதாரண சாமானிய ஒரு 200 கிராம் குட்கா வைத்திருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியை இன்றைக்கி கைது செய்து அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பி கொலை செய்திருக்கிறது. கொலைப்படியை இன்றைக்கு இந்த விஜய் அரசு மேலே நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். இதை சுமத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறான்னு கேட்டால் இருக்குது. எங்களுடைய அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நடந்தபோது இதே அஜித்குமாருடைய வழக்கில் கொலை வழக்காக முதலில் இந்தியாவில் அரசே காவல்துறையின் மீது 302 செக்ஷன் ஃபைல் பண்ண ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி.